விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் நேற்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்பீங்க. சாலையில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணிடம் சிலிம்சம் செய்த போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கைது. வேளச்சேரியில் கணவருடன் நடந்து சென்ற போது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு, இன்ஸ்பெக்டர் அதிரடி கைது. போதையில் இருந்தாலே பெண்களிடம் சேட்டை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம் அப்படின்ற செய்தி. அந்த செய்தி போட்டிருக்கேன், பார்த்துங்க. செய்திக்குள்ளே அப்புறம் போவான். இது மற்ற அந்த நார்மலாக தினத்தந்தியில் வரும் பாருங்க, பெண்ணுக்கு எதை பாலியல் தொந்தரவு, இளைஞர் கைது, வாலிபர் கைது, பஸ்ஸில் கைது அப்படின்னு அது மாதிரி எளிதாக கடந்து போக முடியலை. காவல்துறை போலீஸ் துறையில் இன்ஸ்பெக்டர் ரேங்க் இருக்கிறவன் எப்படி இருக்கான் பாருங்க. அந்த துறையில் ஒரு 30 ஆண்டு காலம் அந்த காக்கி யூனிஃபார்மை உயிராக நேசித்து அந்த காவல்துறை பணியை அப்படியே அர்ப்பணிப்போடு செய்து இன்றைக்கும் கூட காவல்துறை தான் எனக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த நேச்சுரல் அஃபினிட்டி அது தவிர்க்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க் இருக்கிறவன் உன்ட்ட ஒரு விசாரணை அதிகாரியாக இருக்க வேண்டியவன் உன்ட்ட எப்படித்தான் பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு புகார் எப்படி சொல்ல முடியும்? நீ உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய உமன் போலீஸை எப்படி நடத்துவ அப்படின்ற அந்த 1000 சிந்தனைகள் வரும் பார்த்தீங்களா? இவனையெல்லாம் நம்பி எப்படி தான் வச்சிருக்கிறது? அதனால் இதெல்லாம் இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆனால் உடனடியான நடவடிக்கை. இந்த கமிஷனர் இப்போ போன வட்டம் கூட ஒரு வேலை பண்ண ஒரு ஏட்டு டிஸ்மிஸ் பண்ணார். ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 311(3) அதை பயன்படுத்தி வேலை பண்ண ஒரு கிரைம் ஏட்டு, வடபழனி ஏட்டு. அவன் ஒரு சின்ன பையனுக்கு போக்சோ கேஸில் மாட்டான். ஒரு ஆம்பளை பையனுக்கு, ஒரு 15 வயசு பையனுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்தேன்னு சொல்லி அசோக் நகரில் எஃப்ஐஆர் ஆகுது. உடனடியாக அவர் கமிஷனர் திரு அமல்ராஜ் சார் கவனத்துக்கு போகுது. இதெல்லாம் நம்ம நீடிச்சு அவனுக்கு 3B சார்ஜ் அதை அப்படியே ஓஇ கண்டக்ட் பண்ணி இட் வில் டேக் சம் டைம் டு உடனடியாக டிஸ்மிஸ் ஆர்டர் எதில் கொடுத்தாருன்னா 311(3) கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல். அதாவது அதுக்கு கொஞ்சம் குறையில்லாத செயல் தாங்க இது. இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணது உடனடியாக டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுங்க. இவன் ஹைகோர்ட்டே போனாலும் அந்த ஆர்டிகல் 311(3) அந்த கொடுத்த ஆர்டர் தான் நிற்கும். மற்றபடி இவன் வேலைக்கு வர்றதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. பட் அந்த நடவடிக்கை எடுக்கணும். உயர் அதிகாரிகள் அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக பார்க்குறேன். மற்றபடி இந்த செய்திக்குள்ளே போவோம். இவன் இந்த மணிமாறன் 2006 கிரேட் 2 கான்ஸ்டபிள். அப்புறம் 2011 டைரக்ட் எஸ்ஐ கேட்டகரி 2 அதில் இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் அங்கேயே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயே அந்த 2011, 13, 14 அந்த நேரம் இருந்த நேரம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு டிராஃபிக்கில் இருந்திருக்காப்புல. அப்போ என்னமோ அந்த டிராஃபிக் ஏசியோட ஒரு தகராறாகி அப்புறம் மறுபடி இந்த எஸ்ஐ ரிலீவ் பண்ணி ஆயுதப்படைக்கு கொண்டு வச்சுருந்தாங்க மவுண்ட் ஏஆரில். அந்த நேரம் ஒரு ஆடியோ எல்லாம் போட்டாப்புல. எனக்கு இந்த வேலையாச்சு, இதாச்சு, நான் இதை விட்டே போய்க்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக, ரொம்ப வல்காரிட்டியாக ஒரு ஆடியோ எல்லாம் போட்டாப்புல. அப்பயே அவனை ஓச்சு கட்டியிருக்கணும். வேலையின் மீது, இந்த துறையின் மீது, இந்த காக்கி யூனிஃபார்ம் மீது எந்த மரியாதையும் இல்லை, கண்ணியமும் இல்லை அப்படின்னா அவனை அப்படியாச்சும் தன்னை கட்டி இதில் உட்கார வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எஸ்ஐயாக இருக்கும்போதே அவன் அப்படி ஆரம்பித்தான். அப்பயே அனுப்பிச்சி விட்டு இருந்திருக்கணும். அந்த டைம் இருந்தாலும் நம்ம சேனல் பார்த்துட்டு, இந்த வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் பார்த்துட்டு அப்போ ஒரு தடவை எனக்கு லைனுக்கு வந்தாப்புல. என்னென்னா அவர் தன்னுடைய பேர் மணிமாறன்லாம் சொல்லலை. இவர் ஏதோ சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் அப்படின்னு அவருடைய பேரை அடையாளப்படுத்தினார். இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னா, யாரோ இவருக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்களா, சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். அப்புறம் சொன்னார் ஏதோ மணிமாறன், நான் உங்கள் சேனல் நிறையா பார்ப்பேன் அப்படின்ட்டு. அந்த டைம் சொல்லும்போது தான் அந்த செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பற்றி ஏதோ நிறைய அடுக்கடுக்காக சொன்னார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அவரை பற்றி போடுங்க சார் உங்கள் வீடியோவில், நான் என்னை ஏஆர்லேயே வச்சுருக்காங்கன்னு. இந்த ஆள் ஏதோ பெர்சனலாக சொல்கிறான் போல் அப்படின்ட்டு நம்ம அதுக்கெல்லாம் சரிண்ண மாட்டோம்ல, சரின்ட்டு விட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு அதில் ஒரு 2 நாள் கழித்து, சார் நான் உங்கள் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், இனிமேல் உங்கள் சேனலை பார்க்க மாட்டேன், பாரு எவ்வளோ நட்டமாகி போச்சு அப்படின்ற மாதிரி போப்பா அப்படின்ட்டு விட்டேன். நம்மளே நம்ம சேனல் பற்றி இதுலேயும் பெரிய பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, மற்ற இந்த எக்ஸ் தளத்தில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது எந்த வேலையும் இருக்காது. அது
அது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் போட சொன்னால் கூட எனக்கு நேரம் கிடையாது, ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி விட்டுருவான். யார் பார்க்குறாங்களோ குறைந்த அளவுக்கு யாரை பார்க்க வைக்கணுமோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்க்கறது எனக்கு வேண்டியதில்லை. யார் உயரதிகாரிகள் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அரசினுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அந்த வகையில் நம்ம ஏதோ பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, இருந்தாலும் அப்படி வந்துட்டு போனாப்லையா. இப்போ அதோட பார்த்தோம்னா அப்பயே கொஞ்சம் விசாரித்தேன். சார் கொஞ்சம் செமி மாரி இருப்பாப்புல சார், ஏதோ வந்து இந்த மாதிரி தான் அந்த சமூக பற்றாளன் அந்த இதில் ஞான குத்தனை ஞான சித்தனை நம்ம போட்டுக்கிட்டு அவரே ஒரு யூடியூப் சேனலு ஒரே குத்தாட்டம் கும்மாலாட்டம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு கேவலப்படுத்துவாப்புல. டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கேவலம். இங்கேருந்து அந்த இதற்கு முந்தின எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக துண்டு போட்டு ஏதோ தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அதில் வந்து ஒரு கொஞ்ச நாள் அரசினுடைய கவனத்துக்கு வந்தோன்னா அப்போ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அதில் சஸ்பென்ஷன் ஆனார். அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எப்படியோ கொஞ்ச நாள் அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல, ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் இவர் வந்து ராணிப்பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார். அப்புறம் இங்கே சென்னையில் இருந்த வரைக்குமே அந்த இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உமன் போலீஸ் இருப்பாங்க பாருங்க டிராஃபிக்கில், அவர்களிடமும் இதே மாதிரியான சில்மிச வேலை சேட்டை இதெல்லாம் பண்ணுவார். யாரும் பெருசாக வந்து இதை எடுத்துக்கிட்டு யார் ஓய்வுக்கு போய் சாட்சி சொல்லி அங்கே போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பா, ஏதோ மாற்றன்னைக்கு மாற்றட்டும் கடவுள் தண்டிப்பான்ல இப்படின்ற மாதிரி பெரும்போக்கா இருக்கோம்ல, அது மட்டும்தான் இவங்களுக்கு இவ மாதிரியான ஆளுகளுக்கு சாதகம் ஆயிடும். அதனால அங்கேயும் இதே வேலை தான் சார். அதைத்தான் அந்த செய்தியில் போட்டிருக்காங்க. அவனுக்கு வந்து அந்த விசாரணையில் ஒரு மது போதையில் தான் எப்பயும் இருப்பார். ஏன்னா அதே மாதிரி அந்த மது போதைக்கு வந்துட்டாருன்னா இந்த மாதிரி பெண்கள்கிட்ட சேட்டை செய்வார், அதெல்லாம் வழக்கமாக வச்சுருப்பாரு அப்படின்ட்டு அந்த விசாரித்து அந்த செய்தி போட்டிருந்தாங்க. மாட்டுவேன்ட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல போல. இந்த நிலையில் இப்போ ராணிப்பேட்டையிலேருந்து இவனுக்கு வீடு வந்து அங்கே வேளச்சேரி ஒரண்டியம்மன் கோயில் தெரு அந்த ஏரியாவில் தான் வீடு போல். அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்னைக்கு அங்கே வீட்டுக்கு வந்தவன் சாயங்காலமே இவன் மச்சனனு பொண்டாட்டி கூட பிறந்த அண்ணன்னாங்க. ஆனால் எப்படி கம்பெனி சேர்ந்துருக்காங்க பாருங்க, தண்ணி அடிக்கிறது அந்த லேடிஸை சில்மிசம் பண்ணுறது, இதுக்கு வந்து இவன் 2 பேரும் தான் எப்படி மானமட்ட குடும்பமாக இருக்கான் பாருங்க. கம்பெனியை பார்த்துக்குங்க, இவன் 2 பேரும் சேர்ந்து தண்ணியை போட்டு ஒரு இரவு ஒரு 11:30 மணிக்கு வர்றாங்க அந்த ஒரண்டியம்மன் கோயில் தெருவில். அதில் ஒரு இளம்பெண் கணவரோட போய்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அதில் போய் இவன் தான் பின்னாடி உட்காந்துருக்கான், இவனுடைய மச்சனையும் முன்னாடி ஓட்டிருக்கேன். மாப்பிள்ளை அப்படியே ஓரமாக ஒதுக்கி ஓட்டு அப்படின்னு சொல்லி போய் தட்டி அந்த பெண்ணுக்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறேன். அங்கே வண்டியை நிறுத்துறேன். அப்புறம் தகராறு பண்ணுறாங்க, அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. அங்கே ஒரே கலையபுரமாக ஆகுது. அங்கே இருக்கிறவங்க வந்து விலைக்கு விடுறாங்க. இந்த வண்டி நம்பரை நோட் பண்ணுறாங்க, எந்த வண்டியில் வர்றான்னு. இவனையும் வந்து நோட் பண்ணுறாங்க, மொபைலில் படம் பிடிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் 11:30 மணி 12 மணிக்கு ஒன்றும் செய்ய வேணாமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இதில் நார்மலாக சாதாரணமாக போயிருப்பாங்க. இதற்கு முன்னாடி இவனோடது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி விசாரிச்சா அப்படித்தான் நடந்திருக்கும். நார்மலாக போயிருப்பாங்க. ஆனால் இந்த பெண் அதுதான் அந்த வகையில் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். சேனல் சார்பாக அந்த பெண்ணுக்கு வந்து தைரியமாக வந்து வந்தாங்க. இல்லை ஏன்னா கணவரோட தானே வந்திருக்காங்க. இப்போ தனியாக வந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்திருந்தா அந்த கணவன்கிட்ட போய் சொன்னால் அவர் அதை எப்படி எடுத்துக்கிடுவாரோ, நீ எப்படி நடந்துக்கிட்டியா, அவனை உனக்கு முன்னாடி தெரியுமா பின்னாடி தெரியுமா, எப்படி உன்கிட்ட வந்தான், இப்படிலாம் 100 கேள்வி கேட்பாங்க. இல்லை இந்த கணவன் வரலைன்னு வைய அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி இத்தனை பேர் கும்பல போகையில் ஒன்னே மட்டும் என்ன வந்து டச் பண்ண, என்ன சொல்ல வர்ற, இப்படி போய் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது அந்த பெண்ணுக்கான சாதகமாக கணவன் கூட வர்றாரு. அதனால அதை சொன்னோன்னா அதுக்கு அடுத்த நாளே வேளச்சேரியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் அந்த இடத்துலையே இந்த மாதிரியான ஒரு சின்ன ரசபாசம் ஆச்சு. அப்போ வந்து நாங்கள் அவனை விசாரிக்கும் பொழுது நல்ல ஃபுல் போதையில் இருந்தாங்க 2 பேருமே. ஆனால் நான் இன்ஸ்பெக்டரு அப்படின்னு சொல்லி அவன் தன்னை அடையாளப்படுத்தினேன் அப்படின்ற விவரம்லாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, சிசிடிவி பார்க்குறாங்க, வண்டி நம்பரு சிசிடிவி ஆள் அடையாளம் எல்லாம்
பார்க்கவும் இவன் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை கம்ப்ளைண்ட் ஆகுது. இவன் திங்கக்கிழமை இங்கே தான் வீட்டில் இருந்திருக்கான். உடனே இங்கே போயிடுறாங்க. அப்பயும் இதே தான் கத்தியிருக்கான். ஆனால் நான் வந்து யாரும் தெரியுமா அதுவும் தெரியுமா இது யாராக தான் இருந்தா நட லூசு போயில அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இப்போ அரெஸ்ட்டு ரிமாண்ட் ஆகிட்டான்னு வைங்க. இப்போ இதில் இவனை டிஸ்மிஸ் பண்ண வேணாம, இவனுக்கு என்னங்க இவனையெல்லாம் தாங்கி தாங்கி வைக்கணுன்றது காவல்துறையினுடைய சாபக்கேடா? இப்படி கழுசடைகளாக போட்டு அடைக்கணும்னு சொல்லி எப்பயோ தாங்க நமக்கு அடையாளம் படுத்தப்படுவாங்க. லட்சம் பேர் இருக்கக்கூடிய புனிதமான அற்புதமான துறையில் எப்பயோ வந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி அடையாளப்படுத்தப்படுவான். அப்பயாச்சும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ல. இவன் இந்த போடுற குத்தாட்டம் கும்மாட்டம் ஆனால் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த காக்கி சட்டை இவங்களுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ஒருவர்களுடைய புகழுக்கான அடையாளமா? இந்த பொதுமக்கள் இந்த துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் ஒரு பெருமை மிகு அடையாளமா தாங்க இதை பார்க்கணும். ஆனால் காக்கி சட்டை ஒரு இண்டிவிஜுவலுக்கான அடையாளமா? இவங்க பாட்டுக்கு அது கான்ஸ்டபிள் ரேங்கில் இருக்கட்டும், அது உமன் போலீஸ் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதனால உயர் அதிகாரிகள் இது மாதிரியான அந்த காவல்துறையினர் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துறதுல ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இல்லாத கோமாளித்தனம் பூரா பண்ணுறாங்க. ஆனால் நாளடைவில் அந்த காக்கிய கோமாளிகளுக்கான ட்ரெஸ் மாதிரி பொதுமக்கள் நினச்சிருவாங்க. ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய கண்ணியம், அதற்கு இருக்கக்கூடிய டெக்கோரம் எல்லாம் போச்சு. ஏன்னா அந்த இதுகளில் போன வருஷமா என்னமோ ஒரு தடவை டிஜிபி ஒரு சர்க்குலர் விட்டார். ஆனால் இந்த மாதிரி யூனிஃபார்மோட யாரும் சமூக வலைத்தளத்தில் வந்து தோற்றமளிக்கக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியிலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸரு என்னத்தை உயரதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன், ஐபிஎஸ் ஆஃபீஸர் லெவல்லையே ஒரு சிலர்லாம் இதே வேலையாகவே இருந்தாங்க. ஆனால் நான் வந்து சரி யூனிஃபார்மோடு தானே போடக்கூடாது, நாங்கள் மப்டியில் போட்டுக்கிறோம் அப்படின்னு இப்போ மப்டியில் ஏதோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆள் வந்து இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க? அவங்களே இப்படி ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கானே, அப்புறம் என்ன செய்யறது? அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தலைன்னு வைங்க. அது எல்லா மட்டத்திலையுமே போலீஸுக்குன்னு நான் சொல்லலை, அதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு இதை பற்றி இருக்கேன். தவிர இது மாதிரியான இன்னமும் மேலான ஒழுங்கினம் அதை பயன்படுத்தி, ஏன்னா இவங்க பேரே வச்சுக்கிறானே, ஏன்னா சமூக பற்றாளன் ஞான சித்தனா. எதை இவனுடைய சமூக பற்று எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுதுல, இவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுதுல. இப்படி ஆள் வந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணப்படணும். லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு கலங்கும் விழிகளோடு, கணக்கும் இதயத்தோடு, கண்ணீரோடும் கனவை சுமந்தபடி, காக்கிக்கான கனவை சுமந்தபடி லட்சம் இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்ஆர்பி. ஆனால் அன்றாடம் அவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கேன் நான், நம்ம சேனல் இருக்கிறதுனால. அவ்வளவு இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்து இளைஞர்கள் தன் குடும்பத்தை பிரிந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாராச்சும் இலவசமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா பணம் கட்ட முடியாது இல்லையா? அந்த இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல போய் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலையை பார்த்து, சாப்பாட்டுக்கு பார்த்து, அங்கேயே 6 மாதம் 8 மாதம் இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு இதை பற்றி என்னமாச்சும் அக்கறை இருக்கா? அவனுக்கு என்ன இருக்கு? இந்த வருஷம் நான் ஆள் எடுக்கிறது இல்லை, அடுத்த வருஷம் எடுப்பேன், அடுத்த வருஷம் கிழிச்ச நீ இந்த வருஷம் எடுத்து கிழிச்சிட்ட, நீ அடுத்த வருஷம் கிழிப்ப. இவங்களை நம்பி இந்த பசங்க எங்கெங்கேயோ போய், ஆனால் அங்கே போய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு அப்படி லட்சம் பேர் இருக்காங்க. இது மாதிரி கழுசடையை கொண்டு வந்து காவல்துறையை போட்டு அதற்குரிய மாண்பையும் கெடுத்து, பொதுமக்கள்கிட்ட காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் கெடுத்து, இதற்கு முந்தைய ஆட்சியெல்லாம் நீங்கள் எந்த தவறு அது கவனத்துக்கு போனாலும் சரிங்க, அது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவனே இதை காட்டிலும் வந்து பெரிய தவறுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் பென்சான் அந்த போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் அவன் அவ்வளவு மோசமா இதுவரைக்கும் எந்த காவல்துறை அதிகாரியும் நடந்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வீடியோ காலில் நடந்துக்கிட்டான். ஆனால் அந்த வீடியோ வெளியானது, உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போச்சு. அவனுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டேஷன் அவனுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர்ட்டில் போயிட்டேன். ஒரு நடவடிக்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த இதுவும் இல்லை. இப்போ சென்னையிலே நான் வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த போட்டிருக்கேன் பாருங்க, அவன் எங்கே வேலை பார்க்குறேன்றதை பார்த்து சொல்லுங்க. ஆனால் இப்போ அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, யாரெல்லாம் இப்படி ஒழுங்கீனமான ஆட்களை அடையாளம் சொல்றேன், நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை மீன்ஸ் வீட்டுக்கு அனுப்புங்க, செஞ்ச செயலுக்கு ஜெயிலுக்கு அனுப்புங்க. லஞ்ச ஊழல் பற்றி அடையாளம் காட்டுறோம்ல, அவனை இப்போ வந்து எஃப்ஐஆர் போடுங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்க. லஞ்சத்தினால் சம்பாதித்த சொத்து, ஊழலினால் சம்பாதித்த சொத்து, அதை பறிமுதல் பண்ணுங்க. இதுதான் இந்த டிவிகே அரசின் மீது நம்பிக்கை வரும்.
பொதுமக்களுக்கு. அப்பதான் காவல்துறையினுடைய அந்த மாண்பு மீட்டெடுக்கப்படும். அது ஒரு நம்பிக்கை வரும். காவல்துறையின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். வேற எந்த துறையின் மீது நம்பிக்கை வச்சு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவீங்க? சட்டம் ஒழுங்குக்கு கல்வித்துறையின் மீதோ அல்லது விவசாயத்துறையின் மீதோ மருத்துவத்துறையின் மீதோ மக்கள் நம்பிக்கை வச்சு இருப்பாங்களா? காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கும், சரியான ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு எப்ப மக்கள் நம்புறாங்களோ அப்பதான் சட்டம் ஒழுங்கை சரியா நிலைநாட்ட முடியும். முதல்வருக்கே நம்ம அதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவே வைக்கிறோம். அதனால இப்படி ஆள்கள் மூலம் முதல்ல களை எடுத்துருங்க. களை எடுக்கப்பட்டால்தான் அந்த காவல்துறை என்ற அற்புதமான பயிரை காப்பாற்ற முடியும். அதனால இவரெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டிய கழுசடைகள் லட்சம் பேர் அந்த இளைஞர்கள் காத்திருக்காங்க. அவங்களை கொண்டு வருவான். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சொல்லுங்க, அது ஒரு விளங்காத துறையா உட்காந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒளியேற்றுறதுக்கான துறை அது குழி பறிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த துறைக்கான நல்ல ஒரு அதிகாரி போடுங்க. அதுல இருக்கக்கூடிய என்டையர் ஸ்ட்ரென்த் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் உட்பட எல்லாத்தையும் மாத்துங்க. காவல்துறைக்கு ஒரு புத்தொளி, ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சுங்க. நல்லா வரட்டும் பார்ப்போம். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை. வணக்கம்.